ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வைக்காமல் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி வறுவல் செய்ய போகிறோம். நான் என்னோடய செய்முறையில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடு ஏறி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். கூடவே மறுபடியும் நான் கடுகோடு சேர்த்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இருந்தது, தனியாக கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா அதை கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் நல்லா அளவாக வறுபட்டு வரணும். வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பஞ்சு போல் தட்டினா பூண்டு ஒரு 15 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா தோலோட பஞ்சு போல் தட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை இது உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா எண்ணெயில் வறுபடும் போது நல்லா ஒரு மணமாக ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இது நல்லா வறுத்து விடணும். இந்த பூண்டு தோலோட நம்ம சேர்த்துருக்க இந்த பூண்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்திருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விடலாம். நல்லா பூண்டு கருவேப்பிலையெல்லாம் அந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ காரத்துக்கு நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காஷ்மீரி சில்லி தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா காரத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். எல்லாமும் சேர்ந்து ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இந்த மிளகாத்தூள் நல்ல எண்ணெயோட உருளைக்கிழங்கோட நல்லா பரண்டு கலந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுடணும். உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருந்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம பரட்டி நல்லா கலந்து விடணும். எல்லா பக்கமும் உப்பு நல்லா கலந்து வர போல் கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நான் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் செஞ்சுட்டு மறுபடியும் கலந்து வர்றேன். நான் இதுக்கு நடுவுலேயும் ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நான் கலந்து விட்டுருக்கேன். நம்ம தண்ணி சேர்க்காமல் இது நல்லா வதக்கி விட்டு இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். நான் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்தில் ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் செஞ்சு மறுபடியும் கலந்து வர்றேன். நம்ம வேக வைக்காமல் செய்கிற உருளைக்கிழங்கை இதை போல் நல்லா எண்ணெயில் நல்லா மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு செய்யும்போது உருளைக்கிழங்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் மறுபடியும் மூடி போட்டுவிட்டு 1 நிமிஷம் போல் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் கலந்து விடுறேன். இப்படி மூடி போட்டு ஓப்பன் செஞ்சு கலந்து வரதே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாக இதை நான் அப்படியே கலந்து விட்டுட்டுருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட வெந்து வந்திருக்குது. இப்போ வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு, ரொம்ப முழு அளவுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி. உருளைக்கிழங்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் தான் இருக்கணும். நான் 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஒரு பாதி அளவு வெந்து வந்திருக்குது. இப்போ நான் மறுபடியும் மூடி போட்டு விட்டுறேன்.
மூடி போட்டு சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த கடாயில் அடியில் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ ஓப்பன்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விடுவோம். உருளைக்கிழங்கு நான் வெந்துச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்து வந்துருக்குது. நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்குது. நல்லா வெந்து சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே அவ்வளோவா மூடி போட வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு தடவை மூடி போடலாம். இப்போ ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ஓப்பனில் வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நான் மறுபடியும் மூடி போட்டு விடுறேன். மூடி போட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு நிமிஷம் போலவே மூடி போட்டுவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் ஓப்பன் செஞ்சிடலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துச்சு. நல்லா அந்த மேல் பக்கம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக தான் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சோம். இப்போ இதுக்கு மேலே மூடி போட்டு வேக விடாமல் இதை ஓப்பன்லேயே வச்சு நல்லா கலந்து விடணும். மேலே நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நல்லா இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மேலே நல்லா கரகரப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்படி கலந்து விட்டுட்டு இது ஓப்பன்லேயே ஒரு பக்கம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டுருக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டு கலந்து விடணும். உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. மாவு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வயசில் பெரியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை சாப்பிடாமல் தவிர்த்துறது நல்லது. ஆனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக உருளைக்கிழங்கு கொடுக்கலாம். விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதால கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக கொடுக்குங்க. கருவளையம் இருக்கிறவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கை அரைச்சி கண்ணில் ஒரு காட்டன் துணியில் வச்சு கண்ணு மேலே வச்சுக்கலாம். கண்ணுக்கு குளிர்ச்சி. இது வெயில்னாலும் கூட இல்லையா, சில பேர் வெயிலில் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு கருவளையம் இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும். நல்லா கருப்பாகிடும் கண்ணு கீழ்ப்பகுதி. அவங்கெல்லாம் அந்த உருளைக்கிழங்கை அரைச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் வச்சு கண்ணு மேலே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு அதுக்கு கண் மேலே அப்படியே வச்சுருந்துட்டு எடுத்தோன்னா அந்த கருவளையம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குறையும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக மல்லித்தழையை தூவி விட்டுட்டேன். நல்லா கரகரப்பாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு பற்றின இந்த விஷயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோடய செய்முறையில் இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்பவே சுலபமான ருசியான ரொம்ப டேஸ்ட்டான இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். வெறுமனே பிள்ளைங்களுக்கு வறுத்து கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க. கலர் தான் டார்க்காக இருக்குது, காரம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த செய்முறை பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.